This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். மனுஷன் ஆரம்ப காலத்திலிருந்தே வைரஸ்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டே வர்றான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான வைரஸால் பாதிக்கப்படுறான். சில வருடங்களுக்கு முன்பு நம்ம கொரோனா அப்படிங்கிற வைரஸால் பாதிக்கப்பட்டோம் இல்லைங்களா? கொரோனான்றது வைரஸ் இல்லை, வியாதி பேர் இல்லையா? அது வருதுன்னா கோவிட்-19. ஓகே, சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு வைரஸால் நம்ம பாதிக்கப்பட்டோம். இப்போ புதுசாக ஒரு வைரஸ் ஒன்று பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. அது பேர் டிங்கா. கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, ஆனால் விளைவு மோசமாக இருக்கும். இது உகாண்டாவில் பரவிட்டு இருக்குது. பெண்கள், சிறுமிகள் அதிகமாக இதால் பாதிக்கப்படுறாங்க. இந்த வைரஸால் பாதிக்கப்படுபவர்கள் தொடர்ந்து நிற்கும்போது நடனமாடிக்கொண்டே இருப்பது போல் உடல் நடுங்குகிறது. இதுவரை இந்த நோயினால் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் டிங்கா என்று பெயரிடப்பட்ட புதுவகை வைரஸ் பரவி வருகிறது. இந்த வைரஸ் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் சிறுமிகளை அதிகமாக தாக்குகிறது. அங்குள்ள புண்டிபுக்கியோ மாவட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் டிங்கா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. இந்த டிங்கா வைரஸின் அறிகுறிகளாக அதிகப்படியான உடல் நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஆகியவை உள்ளன. இது உடல் இயக்கத்தையும் கடுமையாக பாதிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸால் பாதிக்கப்படுபவர்கள் தொடர்ந்து நிற்கும்போது நடனமாடிக்கொண்டே இருப்பது போல் உடல் நடுங்குகிறது. நோயாளிகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு உடல் பலவீனம் அடையும். சிலர் பக்கவாத உணர்வை கொண்டுள்ளனர். அவர்களால் சிறிது தூரம் கூட நடக்க முடியவில்லை. இதுவரை இந்த நோயினால் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இதற்காக எதிர்ப்பு சக்தி கொண்ட மருந்துகள் கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வைரஸால் பாதிக்கப்படுவோர் ஒரு வார காலத்துக்குள் குணமடைந்து விடுவதாகவும் புண்டிபுக்கியோ மாவட்டத்தை தவிர வேறு எங்கும் நோய் பரவவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. டிங்கா வைரஸ் பாதிப்பு எப்படி ஏற்படுகிறது என்று குறித்து அறிவியல் விஞ்ஞானிகளும் மருத்துவ நிபுணர்களும் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். என்ன மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யாராவது நம்ம உகாண்டா நாட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரோக்ராம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைங்க. இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.